காலையும் நீயே மாலையும் நீயே, காற்றும் நீயே கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, அருள் வடிவாகும் தெய்வமும் நீயே. இது காதலா? இறைவனை எண்ணி உருகி பாடுவது போல இருக்கு. ஆனால் காதல் இதுக்கும் வரும் அதுக்கும் வரும். இப்போ சிலேடைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இரு பொருள் பட பேசுவது. அவர் போயிட்டாரான்னு கேட்குறோம். இப்போ இதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது? அவர் போயிட்டாரான்னு கேட்குறோம். இருக்காரா, ஊருக்கு போயிட்டாரா? சார், நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நம்ம பலராம செத்து போயிட்டாருன்னு. அதுக்கு அவன் கேட்டான், இவ்வளோ நாள் இருந்தாராங்கிறான். செத்து போயிட்டார்? அடே அப்படியா அப்படின்னு கேட்க வேண்டாம். அவர் இவ்வளோ நாள் இருந்தார், முந்தைய செத்துருப்பார்ல நினச்சேன் அப்படிங்கிற. ஒரு தடவை பேப்பரில் என்ன பண்ணிட்டான், உயிரோடு இருக்கிறவரை செத்தவர்னு போட்டான். படம் போட்டுட்டான். எவனும் விளம்பரம் கொடுத்து விட்டான்னு வைங்க. அவன் வேண்டாதவன் எவனாச்சும் விளம்பரத்தை கொடுத்து போட சொன்னால் போட்டுருவான். போட்டான். உடனே இவர் சொன்னார், நான் தான் உயிரோடு இருக்கிறேனே, எப்படி நீ போட்ட, உண்மையில் நான் மனநஷ்டவளுக்கு போட போகிறேன், அப்படியாக இப்படியாக்குன்னா. அவன் பத்திரிகைக்காரன் மறுநாள் போய் எழுதுனா, நேற்று தவறுதலாக இன்னார் இறந்து விட்டார் என்ற விளம்பரம் வந்தது, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறத வருத்தமாக தெரிவிக்கிறான். அதாவது நாகப்பட்டினத்தில் ஒரு சத்திரம், காத்தாஞ்சத்திரம்னு பேர் அதுக்கு. அந்த சத்திரத்துக்கு காலமேக புலவர் போகிறார். அங்கே புலவர்களுக்கெல்லாம் அப்போ சாப்பாடு சத்திரத்தில் தான் ஃப்ரீயாக அப்போ தான் கொடுப்பான். அதனால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு பாட்டை எழுதிக்கிட்டு போயிட்டுருக்கிறது. காலமேக புலவர் அங்கே போகிறார். லேட்டாயிட்டு நினச்சபடி சாப்பாடு, அவர் பசியோடு போகிறாரு. நேரமான என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு பாட்டு எழுதினார் அவர். கத்து கடல் சூழ் காத்தான் தன் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு அரிசியே இப்போ வருதான், அஸ்தமிக்கும் போதில் வருது, சாயந்தரம் வருது. குத்தி உலையிலிட ஊரடங்கும். ஊரடங்குற வேலை ராத்திரி 10 மணிக்கு இவன் அரிசியாக கிளைஞ்சு போடுறதுக்கு 10 மணி ஆயிட்டான். ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும்னா. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட வந்தவனுக்கு மறுநாள் காலையில் கிடைக்கிது. வெள்ளி எழும்னா விடிகாலையில் போடுறான். அந்த சத்திரத்து மேனேஜர் பார்த்தாரையோ, கொஞ்சம் லேட்டாக பாட்டை கரியால் எழுதிட்டு போயிடுவாங்க. அப்போல்லாம் எப்படின்னா கரியால் எழுதி வச்சுட்டு போயிடுவான். அதை 4 பேர் பார்த்து சொல்லுவான். இப்படி பரவுறது தான். அந்த மேனேஜர் வந்து கேட்டார், கொஞ்சம் லேட்டாக போச்சுக்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கியா பாட்டை? நான் உன்னை வந்து உயர்த்தி தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் தப்பாக எழுதலைன்ட்டான். அஸ்தமிக்கும் போது அரிசி வருங்கிற நீ என்னையா நீ அப்படின்னா, இந்த பாரியா நான் எழுதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னன்னா, காத்தான் தன் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும்னா, ஊர்லேயே அரிசி இல்லை, அஸ்தமிச்சு போச்சு. அப்போ கூட இங்கே அரிசி வரும். உன்னை பாராட்டியிருக்கனா இகழ்ந்திருக்கனா? ஆமாம், பாராட்டு மாதிரி தான் தெரியுது. ஆனால் பாட்டை பார்த்தா என்னை திட்டுறது மாதிரி தெரியுது. அடுத்த வரியை பாடுறா, குத்தி உலையிலிட ஊரடங்கும். இதில் உலை வச்சாச்சுன்னா ஊரில் எல்லாரும் பசி நீங்கின மாதிரி ரெடியாக இருப்பான். நமக்கு சோறு உண்டு. உலை வச்சாச்சு, நமக்கு சோறு கிடைச்சிடும். ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும்னு எழுதிக்கையாருன்னா, வெள்ளை வெள்ளைன்னு அரிசி சத்திரத்து சோறு தானேன்னு நீ அப்படி இப்படி போகிறது இல்லையா? நல்ல வெள்ளை வெள்ளையர்னு வெள்ளி மாதிரி அரிசி வரணும்.
அதுதான் நான் எழுதியிருக்கேன். இது உனக்கு தெரியலையா? இதுக்கு தான் ஸ்லேடைன்னு பேர். இது இப்படியும் சொல்லலாம். அப்படி முன்னாடி பார்த்தா ராவுத்தர் குதிரை மாதிரி இருக்குது, பின்னாடி பார்த்தா செட்டியார் குதிரை மாதிரி இருக்குது, எப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுதான் அவன் எழுதுகிறான், இயற்கையை எழுதுகிறான். காதலை எழுதுகிற பொழுது ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, கடவுளை சொல்கிற வார்த்தை இல்லைங்க அது. நீ என் காதலி அப்படி இருக்க அப்படின்னு எழுதக்கூடிய உயர்ந்த நிலையிலே நின்று எழுதுகிறார்கள். இயற்கையை பாடுகிற பொழுது கூட அழாதடா, அழாத, நல்லா இரு அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார். ராத்திரியில் சுற்றுறத பனித்துளிங்கிறான். முகிலின் கண்ணீர் மழை என கொள்வார். முகில் அழுதுன்னா மழை, முகிலின் கண்ணீர் மழை என கொள்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும். இயற்கை இந்த மாதிரி அழுதுன்னா உலகத்தில் பயிர் பச்சையெல்லாம் நல்லா செழித்து வளரும். மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும்னு. நீ அழுதின்னா இயற்கை உன்னை பார்த்து சிரிக்கும்டா. எல்லாம் கொடுத்துருக்கேன், ஏன்டா அழுகுற? எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், நல்லா சிரிச்சுக்கிட்டு இல்லாமல் ஏன்டா அழுகுறேன்னு கேட்கும். அப்படிங்கிறத அவர் எழுதுகிற முறை இருக்கு பாருங்க. அந்த பாட்டை சந்திரபாபு பாடுவார். சந்திரபாபு தானே பாடுறாரு, சந்திரபாபு பாடுவார். அவங்க எல்லாரும் சேர்ந்து இராணுவ வீரர்களுக்கெல்லாம் இந்த யுத்தம் நடக்கிற போது அங்கே போய் அவங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்காக பாடி காட்டுறதுக்காக போனாங்க. போனவங்க திரும்பி அதில் கண்ணதாசனும் போகிறார். திரும்பி வர்றாங்க, ஜனாதிபதியினுடைய மாளிகையில் இவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்குறார். அப்போ ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருக்கிறார். அப்போ ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனே சொல்கிறார், கண்ணதாசனை பார்த்த உடனே உங்கள் பாட்டிலேயே இந்த பிறக்கும் போதும் அழுகின்றாய் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணதாசன் இந்த அவரும் வந்திருக்கார் அப்படின்ட்டு சந்திரபாபு கிட்ட சொல்லி பாடியாங்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு தாவி போய் ராதாகிருஷ்ணன் மடியில் உட்காந்துக்கிறாரு. இந்த சந்திரபாபு அந்த வேலையெல்லாம் செய்வார். அவர் இருந்துட்டு படவா என் கண்ணே அப்படிங்கிறார். இல்லை திடீர்னு குரங்கு பயிற மாதிரி பயிரியப்பா போய் பாடுறா அப்படின்ட்டு பாடி காட்டுறார். அது மாதிரி இந்த பாட்டு எவ்வளவு பேருடைய உள்ளத்தை கவர்ந்திருக்கிறது. ராதாகிருஷ்ணன் சொல்கிறாருன்னா அது சாதாரண வார்த்தை அல்ல. ராதாகிருஷ்ணன் யார் தெரியுமா? பெரிய தத்துவ மேதை. அவர் ஒரு தடவை பெங்களூரில் வேலை பார்க்குறார். அங்கேருந்து வேறு கல்லூரிக்கு மாற்றுறாங்க அவரை. அப்படி மாற்றும்போது இந்த மாணவர்களுக்கு அவரை விட மனசு இல்லை. அந்த சாரட்டில் ஏற்றி குதிரைக்கு பதிலாக மாணவர்கள் இருந்துட்டு ஏற்றிட்டு போகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு, மைசூர் யூனிவர்சிட்டியில். ஏன் அவர் மேலே அவ்வளவு பெரிய அந்த லாங்குவேஜ், அந்த இங்கிலீஷ் அவர் பயன்படுத்துகிற முறை, கீழே தத்துவத்தையும் மேலை தத்துவத்தையும் எடுத்து காட்டி சேர்த்து இணைத்து கொடுத்த அந்த அறிவு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க.